ஹாய் சிலக்குட்டீஸ், இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்தலாமா வாங்க. ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் 5:30க்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு முருகருக்கு போய் ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு வந்தாச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். பயங்கர கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் மாலை போட்டுட்டு வந்திருந்தாங்க. ஒரு மணி நேரம் பக்கம் க்யூவில் நின்று முருகனை வந்து வேண்டிட்டு வந்தாச்சு. எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும். வரும்போது ஒரு இளநீ வந்துட்டு குடித்தேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. வந்த உடனே கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை வெட்டிட்டு கோதுமை ரவை வந்து கிண்டி கொடுத்துட்டேன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு மற்ற வேலைகள் நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பச்சை பயிர் வந்து முளை கட்டுறதுக்காக நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. வரும்போது நான் பன்னீர் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அது கூட வந்து கேப்சிகம் பெரிய வெங்காயத்தெல்லாம் நறுக்கி போட்டுட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டுட்டு அதை வந்து அப்படியே வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சுட்டு நான் வந்துட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு காய்கறியெல்லாம் வெட்டியாச்சு. பருப்பை வந்து குக்கரில் வச்சு விட்டுட்டு சைடில் வந்துட்டு வீட் பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வச்சுட்டு பன்னீரையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ பன்னீருக்கும் இதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் ரிச் ப்ரோட்டீன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் இருக்கீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் சாம்பாரையும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு டைம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கனால 11 மணிக்கு கரெக்டாக சாப்பிடுவேன். ஏதாச்சும் ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிடுவேன். இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பாப்பாங்க வந்தாங்கன்னா அவங்க கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான். பாய்.